வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 101 102. என்னடா 100வது எபிசோடுக்கு அப்புறம் ஆளை காலன்னு பார்த்துருப்பீங்க. 100வது எபிசோடு வந்த சந்தோஷத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு நாள் முருகர் வந்த சந்தோஷத்தில் ஒரு நாள் லீவுக்கு போயிட்டேன். சரி வாங்க, ஒரு 17+18 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சிவனோட புத்திரனுக்கு தந்தை குமர கார்த்திகேயன் அப்படின்னு விதவிதமான பேர்களை வச்சு பார்த்தோம். அப்புறம் அந்த சீன்லயே இன்னும் கண்டினியூ ஆகுது. அங்க நம்ம கங்கா பார்வதியோட அக்கா கைஹூப்பி பார்வதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சுட்டு தங்கச்சி, கார்த்திகேயனை காப்பாத்துறதுக்காக அவனோட அம்மாவா நான் கொஞ்ச நேரம் மாற வேண்டியதா போயிடுச்சு, நடிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம பார்வதி தேவி அவங்க கையை பிடிச்சு, இல்லக்கா நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான் ஆவேசத்துல உங்களை சபிச்சிட்டேன். ஆனா இப்போ அந்த சாபத்தை எப்படி திரும்பி எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க நம்ம சிவன் வராரு. அவர் நம்ம கங்காதேவி கிட்ட பார்வதி கொடுத்த அந்த சாபத்துல இருந்து என்னால உனக்கு முக்தி கொடுக்க முடியாது. என்ன சாபம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? கங்கையில குளிச்சா எல்லாரோட பாவமும் தீட்டும் போகும், ஆனா அந்த பாவம் கங்கைக்கு பிடிச்சுக்கும், கங்கை கலங்கப்பட்டவளாக திகழ்வாள் அப்படிங்கிற மாதிரி சபிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம சிவன் என்ன சொல்றாரு, பார்வதி கொடுத்த அந்த சாபத்துல இருந்து என்னால உனக்கு முழுக்க முக்தி கொடுக்க முடியாது, ஆனா அந்த சாபத்தை போக்குறதுக்கான ஒரு வழியை நிச்சயம் சொல்ல முடியும். வருங்காலத்துல என்னோட ஒரு பகுதி எண்ணிலிருந்து தோன்றி ஒரு நதியாக உருவெடுக்கும். அந்த நதி பர்வதமலையான சத்புரா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த நதியோட பேரு நர்மதா. ரொம்ப மகத்துவம் வாய்ந்த சுத்தமான நதி. ஒவ்வொரு வருடமும் நீர் நர்மதா நதியில கலந்து அந்த நீர்ல எப்படி நர்மதையில கங்காவாகிய நீ போய் குளிச்சுட்டு வந்தா நீ சதா காலத்துக்கும் பவித்திரமானவளாக சுத்தப்படுத்துற. இந்த வழியை கேட்டு நம்ம கங்காதேவியும் சந்தோஷமாகி இந்த வழி சொன்னதுக்காக ரொம்பவே நன்றி பிரபுன்னு சிவனை வணங்குறாங்க. நாம பாவம் பண்ணா கங்கையில போய் குளிக்கலாம். இப்போ அந்த கங்கையே பாவப்பட்டு இருக்க அவங்களோட பாவத்தை நீக்க அவங்க நர்மதை நதியில போய் குளிக்கணுமா. இந்த மாதிரி ஒரு சாப விமோசனம் கொடுக்கிறாரு நம்ம சிவன். அடுத்து நம்ம சிவன் பூமாதேவி பக்கம் திரும்பி, பூமாதேவி என்னால பார்வதி கொடுத்த அந்த சாபத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட முடியாது. பூமாதேவிக்கு பார்வதி கொடுத்த அந்த சாபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு நிரந்தரமா ஒரு புருஷன் இருக்க மாட்டேன், புருஷங்க மாறிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஏதோ அவசரத்துல ஒரு சாபம் கொடுத்துரும். அந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக என்னால முக்தி கொடுக்க முடியாது சிவனு பூமாதேவியை பார்த்து சொல்றாங்க. ஆனா நீங்க சிவபுத்திரன் பிறப்பதற்காக ஒரு முக்கியமான செயலை செஞ்சிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன். வருங்காலத்துல உங்க வாழ்க்கையில எத்தனையோ கணவர்கள் எத்தனையோ பூபதிகள் வந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களை பாதுகாத்து நல்லபடியா கவனிச்சுப்பாங்க, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறாரு. இப்படியா நம்ம சிவன் பார்வதி தேவி கொடுத்த அந்த சாபத்தோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க அங்க ஒரு கார்த்திகை பெண் வராங்க. அவங்க சிவபுத்திரனை சந்திக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் கார்த்திகை லோகத்துக்கு வரப்போறதாகவும் அனுமதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரும் சரி சரிங்கிறார். கட் பண்ணி சொர்க்கலோகத்துல இருக்கிற நம்ம தாரகாசுரனை காட்ட அவ இன்னும் அந்த 6 சிவபுத்திரர்கள்ல ஒரு பயலுக்கு கூட நம்மள கொல்ற ரேஞ்சுக்கு சக்தி இருக்காது, ஏன்னா 6 பேரா பிரிஞ்சு பிறந்திருக்கானுங்க, நம்ம ரொம்ப நம்மள எவனாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரியுது. ஆனா அவனுக்கு 6 சிவபுத்திரர்களும் அப்படியே ஒண்ணு சேர்ந்து ஒரு ரூபத்துக்கு மாறின விஷயம் இன்னும் வந்து சேரல. அவன் பாட்டுக்கு குடியும் கூத்துமா சந்தோஷமா உட்காந்து இந்த மொட்டை விருத்தாச்சுரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டேய் இன்னைக்கு நான் ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன்டா, இல்லனா இந்த சிவபுத்திரன் அப்படிங்கிற அந்த பேரு என் மண்டையில ஞாபகம் வந்ததுமே நான் ஒரு மாதிரி பயந்து அப்படியே பதறி போயிருவேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. அதனால நான் சிவனோட அந்த புத்திரனே இப்படி 6ஆக பிறந்திருக்கிறான் இல்லையா, அது சிவன் பக்தனான எனக்கு கொடுத்த பரிசு. விதி சிவனுக்கு எதிரா எனக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதோட விளைவுதான் 6 பிள்ளைகளா பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க நம்ம அசுர குருதேவர் வராரு. அவரு டே முட்டாப்பையிலே இது இப்படி கூத்தடிக்க வேண்டிய நேரம் இல்ல, அங்க கார்த்திகா லோகத்துல உன்னோட அழிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. மகாதேவர் அவரோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி 6 உடம்பா பிறந்த அவரோட புத்திரர்களை ஒன்னாக்கி ஒரே ரூபத்துக்கு மாத்திட்டாருப்பா. இப்போ சிவனுக்கு 6 பிள்ளைங்க இல்ல, ஒரே பையன் தான், அவன் பேரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல அவன் தான் உன்னை அழிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் தாரகாசுரன் ஆடி போறான். டே இன்னும் ஒண்ணு கெட்டு போலடா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு மகாதேவரோட காலடியில போய் விழுந்து சரணடை. அவர் ரொம்ப தயவு நிறைஞ்சவர், நிச்சயம் உன்னை மன்னிச்சிடுவாருன்னு சொல்றாப்ல. ஆனா இந்த தாரகாசுரன் முடியாது, நான் மகாதேவரோட கால்ல சரணடைவதா மாட்டேன், என்னோட சாவை என்கிட்ட நெருங்கவும் விட மாட்டேன். இப்பதான குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள நான் கண்டிப்பா அந்த குழந்தையை கொன்னுடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாப்ல. இத கேட்ட நம்ம அசுர குருதேவரோ, ஏண்டா உனக்கு இன்னுமா புத்தி வரல, உன் முட்டாத்தனத்தினால நீயே போய் உன் அழிவை தேடிக்கிற அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்ற. கட் பண்ணி நம்ம கார்த்திகை லோகத்தை காட்ட அங்க நம்ம தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட வந்து நம்ம சிவபுத்திரனை பார்த்து வணங்கி, இவர்தான் எங்களை காப்பாத்த பிறந்த ஒரே சொரூபம், இவர் தரிசனம் கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அக்னி தேவர் முன்னாடி வந்து
வந்து பார்வதி தேவி கிட்ட, தாயே நான் செஞ்ச அந்த செயலை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் தாயே என்ன தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் அப்படிங்கிறாப்ல. இதை கேட்ட நம்ம தேவியும், நான் உங்களையும் மற்ற தேவர்களையும் ரொம்ப கோபத்துல பயங்கரமா சபிச்சிட்டேன். ஆனா இப்போ என் பையனோட இந்த அழகான முகத்தை பார்த்ததுல இருந்து என்னோட கோபம் எல்லாம் போய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நாரதரும், ஆமாமாதா நீங்க சொல்றது ரொம்ப சரி. சிவபுத்திரன் கார்த்திகேயனோட அந்த பிஞ்சு முகத்தை பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை முயற்சிக்கு பிறகு இந்த சிவபுத்திரன் உலகத்துல பிறந்திருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு நம்ம சிவனை பார்த்து, பிரபு கார்த்திகேயனை கூட்டிட்டு எப்ப நீங்க கைலாயமலைக்கு கிளம்ப போறீங்க? அங்க நம்ம நந்தி அப்ரசண்டீஸ் எல்லாரும் நீங்க எப்போ கைலாயமலைக்கு வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க பிரபு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தேவியும் ரொம்ப சந்தோஷமா சிவனை பார்த்து, சுவாமி நாரத சொல்றது சரிதான், நாம நம்ம பையனை கூட்டிட்டு கைலாயமலைக்கு சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்ல நம்ம சிவன், இல்ல பார்வதி இப்போ சரியான நேரம் அது அல்ல, நம்ம கார்த்திகேயன் கைலாயமலைக்கு வர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட நம்ம தேவி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, சுவாமி நீங்க என்ன பேசுறீங்க? என்னால என்னோட பையனை விட்டு இனி ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில இருந்த கார்த்திகேயனை கையில தூக்கிக்கிட்டு, சுவாமி நான் என் பையனை கூட்டிட்டு கைலாயமலைக்கு கிளம்புறேன், நீங்க இங்கே இருந்து என்னமோ செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா குழந்தைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நம்ம தேவி கார்த்திகா லோகத்தை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம சிவன் பாதையில குறுக்க வந்து நின்னு தேவிய நில்லு பார்வதி அப்படிங்கிற. இப்படி சிவன் தன்னையும் குழந்தையும் பிரிக்க பாக்குறாரேன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம தேவி, ஏன் சுவாமி ஒரு தாயா என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? இவ்வளவு ஜென்மம் எடுத்து நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? ஏமா தப்பு மேல தப்பு பண்றீங்க? ஐயா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்றேன், அப்படி இல்ல பார்வதி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த குழந்தை உலகத்துக்காகவும் அல்லல் பிற இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவும் பிறந்திருக்கு. இவன் நம்ம பையன் மட்டும் கிடையாது, அக்னி தேவர் கிட்ட கைமாற்றப்பட்டதுனால இவங்கிட்ட அக்னி தேவரோட எல்லா சக்திகளும் இருக்கும். கங்கா பூமாதேவிகள் கிட்ட காப்பாற்றப்பட்டதுனால வேகம், பவித்திரம், பொறுமை, இன்னும் ஏகப்பட்ட குணங்கள் நம்ம பையன் கிட்ட இருக்கும். அடுத்து கார்த்திகை பெண்கள் அவங்க கிட்ட வளர்றதுனால அன்பு, பாசம் இது எல்லாமே நம்ம பையன் கிட்ட இருக்கும். அவனோட சக்திகள் எல்லாம் நல்லபடியா வளர்ச்சி அடையணும்னு நீ ஆசைப்பட்டா நம்ம புள்ள கார்த்திகா லோகத்துல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த குணங்களும் இந்த சக்திகளும் தான் வருங்காலத்துல அவன் சந்திக்க போற நிறைய விஷயங்களுக்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். உலக நன்மைக்காக நம்ம பையனை கார்த்திகா லோகத்துல கொஞ்ச காலம் விட்டுட்டு தான் ஆகணும், இங்கதான் அவன் கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும்னு சொல்லிவிட்டு இது என்னோட ஆணைன்னு வேற சொல்லிடுறாரு. ஆதி சக்தியா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது சுவாமி. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு மேல இருக்கிற ஒரு அம்மாவோட ஒரு தாயோட தாய் பாசம் அது இதையெல்லாம் புரிஞ்சுக்காது. உங்க சொல்ல மீறி பத்தினி தர்மத்தை கடைபிடிக்காமலும் என்னால இருக்கவும் முடியாது. என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பத்தினி தர்மம் நிக்குது, இன்னொரு பக்கம் தாய் பாசம் நிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட போய் அவங்க தோல்ல கைய போட்டு, பார்வதி ஒரு தாயா நீ எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த உலகத்தோட தர்மத்தில இருந்து கடவுள்களான நம்மால விட்டு விலக முடியாது. உலக நன்மைக்காகவும் நம்ம பையனோட நன்மைக்காகவும் நாம நம்ம குழந்தைய இந்த கார்த்திகா லோகத்துல கொஞ்ச நாள் விட்டுத்தான் ஆகணும். அவன் இங்கேயே தான் கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும். கார்த்திகை தேவிகளோட நல்ல குணங்கள் அவ உடம்புல ஏறி ஆகணும் அப்படின்னு நம்ம சிவன் இங்க ஒரு முடிவை எடுத்து சொல்ல, அங்க கட் பண்ணி கைலாயமலையை காட்ட அங்க நம்ம நந்தியும் அப்ரசண்டிஸ்களும் சிவபுத்திரனான கார்த்திகேயனை வரவேற்க ஏதேதோ தயாரிப்பு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அப்ரசண்டிஸ் எல்லாரும் கூட கூடையா நிறைய பழங்களை கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம நந்தி தேவர், டே எதுக்குடா இப்ப கூட கூடியா பழங்களை கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்கீங்க? நாரத முனிவர் என்ன சொன்னார்னு உங்க எல்லாருக்கும் காதல் விழுகலையா? நம்ம கார்த்திகேயன் அவன் சின்ன புள்ளடா, இப்ப பிறந்த குழந்தை, அவன் எப்படா இப்படி பழத்தெல்லாம் சாப்பிடுவான்? அவன் பால் தாண்டா குடிப்பான், போங்கடா போய் பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, சிவபுத்திரனான அந்த கந்தனை, அந்த குமரனை, அந்த கார்த்திகேயனை, அந்த முருகனை வரவேற்கிறதுல எந்த தடையும் குறையும் இருந்துடக்கூடாது, எல்லாமே சூப்பரா நடக்கணும் சரியா அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்ட நம்ம அப்ரசண்டிஸ்களும், நீங்க கவலைப்படாம இருங்க நந்தி தேவரே, நாங்க எல்லாத்தையும் சரியா கவனிச்சுக்கிறோம், வரவேற்பெல்லாம் சும்மா அமர்க்கலமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போறானுங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாது, சிவபுத்திரனான முருகன் கைலாயமலைக்கு வருவதற்கான நேரம் இன்னும் கூடி வரவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி இவங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. முருகனை வரவேற்கிறதுக்காக தடபுடல் ஏற்பாடுகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பால் உட்பட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி மறுபடியும் நம்ம கார்த்திகா லோகத்தை காட்ட அங்க பார்வதி தேவி பத்தினி தர்மத்தை மீற முடியாம சிவன் சொல்றபடியே கேட்டு முருகனை கார்த்திகை பெண்கள் கிட்டயே கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு, இந்த பையனை எங்க புள்ள முருகனா நீங்க நினைக்காம உங்க புள்ள கார்த்திகேயனா நினைச்சு நல்லபடியா பாத்துக்கங்க. எத்தனையோ வருட தவங்களுக்கு பிறகு இந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறான், நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி அப்படியே மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம சிவனை பார்த்து ஒரு லுக் விடுவாங்க பாருங்க, போதுமா சுவாமி நீங்க சொன்னபடி நான் நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். அந்த பார்வையில கவலை இருக்கும், தாய் பாசம் இருக்கும். தாய் பாசத்தை விட பத்தினி தர்மமே மேல அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்படி பிறந்த குழந்தையும் தாயையும் பிரிக்கிறத, பிறந்த குழந்தையும் தாயும் பிரிஞ்சு போறத
இல்லாத நம்ம சிவன் முதற்கொண்டு அங்க இருந்த அத்தனை தேவர்களுமே கங்கா பூமாதேவி உட்பட எல்லாருமே அந்த காட்சியை பார்த்து கவலைப்படுறாங்க. சிவனும் உலக நன்மை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை எல்லாம் செய்யறார், பொறுத்துக்கிறார். அப்ப நம்ம பூமாதேவி சிவங்கிட்ட போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சு, மகாதேவா, நான் பூமிக்கே தாய், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் தாய். எனக்கு எக்கச்சக்க குழந்தைகள், கோடான கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது கூட ஒரு சின்ன செடிக்கு ஏதாவது ஆனாலுமே நான் அப்படியே துடிதுடிச்சு போயிடுவேன். அப்படி பார்த்தா நம்ம பார்வதி தேவிக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு குழந்தை. கோடான கோடி குழந்தை இருக்கிற எனக்கே ஒரு செடி வேதனைப்பட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்படி இருக்க ஒரே ஒரு குழந்தை இருக்கிற அந்த தாயி அந்த குழந்தையும் பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கறத நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமாக இருக்குது தெரியுமா? நீங்க தான் எப்படியாவது உங்க பொண்டாட்டிய கொஞ்சம் சமாதானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறாங்க. நம்ம சிவனும் நிச்சயமாக தேவி, அதெல்லாம் நல்லபடியா பாத்துப்போம்ல அப்படின்னு சிவபுத்திரனை கையில வச்சிட்டு இருக்கிற கார்த்திகை பெண்கள் கிட்ட போறாரு. அவங்க கிட்ட போய், உங்க கிட்ட பார்வதி முருகனை மட்டும் ஒப்படைக்கல, இந்த உலகத்தோட வருங்காலத்தையே உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார், கவனமா பாத்துக்கங்க என் பிள்ளைய அப்படின்னு பாசத்தோட எடுத்து சொல்றாரு. இவரோட பாசத்துல குழந்தை நல்லபடியா வளரணும் அப்படிங்கிற குழந்தை மேல இருக்கிற அந்த அக்கறை தெரியுது. அது மட்டும் இல்லாம கார்த்திகை பெண்களான நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. பார்வதி இன்னைக்கு எப்படி தான் பிள்ளைய பிரிஞ்சு அந்த வேதனையோட இங்க இருந்து புறப்பட்டு போனாலோ அதே வேதனையை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நாளா பிள்ளைய ஒன்னா வளர்த்துட்டு அவனை பிரியறமே அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கும். பார்வதி படுற அந்த வேதனை நீங்களும் பட வேண்டி இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் எப்பவுமே வரும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நாளை கடந்து உங்களால போக முடியும். நல்லா பாத்துக்கங்க என் செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட தலையை அப்படியே கோதி விட்டு நல்லா ஆறா மகனே அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்து நம்ம கைலாய மலையை காட்ட நம்ம சிவனும் அவங்க பையன் கார்த்திகேயனை கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு கைலாய மலைக்கு வந்திருக்காங்க. பிள்ளை இல்லாம தான் அப்பா அம்மா வராங்க அப்படிங்கறது விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம நந்தியும் அப்ரசன்டிசிகளும் ஒரே சந்தோஷத்தோட சிவன் கிட்டையும் தேவி கிட்டையும் போய், நீங்க 2 பேரும் வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிருச்சு, நாங்க எல்லாரும் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, உங்களை மறுபடியும் இந்த கைலாய மலைக்கு வரவேற்கிறோம், உங்க புள்ள முருகன் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வரவேற்கிறோம், அவனுக்காக நிறைய நாங்க விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கிறோம். மாதா முருகன் எங்க? ஓ பின்னாடி ஒருவேளை பல்லக்குல தூக்கிட்டு வராங்களா, நானே போய் முருகனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம நந்தி அங்க இருந்து ஓட சிவன் நந்தி தேவரை ஸ்டாப் பண்ணி, நந்தி நெல்லு, எங்க பையன் முருகன் எங்க கூட வரல, அவன் கைலாய மலைக்கு வர வேண்டிய அந்த நேரம் இன்னும் கூடி வரல, அவனை நீங்க பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம நந்தி, என்ன பிரபு சொல்றீங்க, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நாங்க எவ்வளவு சந்தோஷத்தோட எல்லா தயாரிப்பையும் செஞ்சிருக்கிறோம் தெரியுமா, ஏன் பிரபு அவனை விட்டு வந்துட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா, அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு அடுத்து கேள்வி மேல கேள்வியா கேட்கிறார். ஆனா நம்ம சிவன் ஒண்ணுமே பதில் சொல்லாம சில மாதிரி நிக்க தேவி பக்கம் திரும்பி, மாதா நீங்க சொல்லுங்க என்னாச்சு, ஏன் பேசாம இருக்கிறீங்க, இப்படி நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, சொல்லுங்க மாதா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்க நம்ம தேவி, ஆமானந்தி முருகன் இப்போ கார்த்திகை லோகத்துல இருக்கா, கைலாய மலைக்கு அவனை நாங்க கூட்டிட்டு வரல, ஏன் இருக்குங்கிற மேட்டர் எல்லாம் உன் பிரபு சொல்வாருன்னு சொல்லிட்டு அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க. இத பாக்குற நம்ம நந்தி சிவன் பக்கம் திரும்பி, பிரபு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க சிவன் ரொம்ப சிம்பிளா, சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், நேரம் வரும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேவியும் வருத்தத்தோட கைலாய மலைக்கு அதுவும் முருகனை கூட்டிட்டு வராம வந்ததை பாக்குற நம்ம நந்தி தேவர், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது, சந்தோஷம்னு ஒண்ணு இந்த கைலாய மலைக்கு வரதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சே, இப்பதான் ஏதோ பிள்ளைய பார்க்க போறோம்னு சந்தோஷத்துல எல்லா பேரும் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப அந்த சந்தோஷம் அழிஞ்சு போச்சே, இல்லையே ஏன் இந்த நிலைமை நமக்கு அப்படின்னு நொந்து போய் பேசிட்டு இருக்க, ரொம்ப கவலைப்படுற. கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்டுறாங்க. அவனோட பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் திரிபுரா அப்படிங்கிற அந்த 3 கிரகத்தை உருவாக்குற அந்த முயற்சியில இறங்கிட்டான். இப்ப நான் என் கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமா மாத்தி இந்த உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கறத காட்ட போறேன்னு சபதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா அப்படி செய்யறான் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே தங்கத்தால செய்யப்பட்ட அந்த கிரகத்தை உருவாக்கிட்டானுங்க இல்லையா, இப்போ வெள்ளி இரும்பு இது 2 நாள கிரகங்களை இந்த தாரகாசுரனோட பசங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க செய்யற யாகத்துல இருந்தும் இந்த இன்ஜினியர் மைதந்தாவோட சக்தி மீதி 2 கிரகங்களும் உருவாகிறது. இப்ப நம்ம தாரகாசுர வெற்றிகரமாக அந்த 3 புது கிரகங்களையும் உருவாகிடுச்சு. இனிமே இத பால்வெளி அண்டத்துல பொருத்தமான இடத்துல பொருத்த போறானா, இவ செய்ய போற சேட்டையினால என்ன பிரளயம் எந்த கிரகத்துக்கு வரப்போகுதோ நமக்கு தெரியல. கட் பண்ணி கைலாய மலையை காட்ட அங்க நம்ம தேவி பெத்த குழந்தைய பிரிஞ்சு சோகத்தோட மொத்த உருவமா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. சிவன் போறாரு, தேவியோட தோல் மேல கைய போட நம்ம தேவி அப்படியே சிவன் பக்கம் திரும்பி, சுவாமி எனக்கு நம்ம பையன் முருகனோட ஞாபகமாவே இருக்கு, இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு நான் எவ்வளவோ முயற்சி செய்யறேன், அவனை பத்தி அந்த ஞாபகம் தனக்கு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, அவன் என் கண்ணு முன்னாடி சிரிச்சு விளையாடுற மாதிரியே என் கூட பேசுற மாதிரியே எனக்கு கேக்குது, நான் என்ன செய்வேன் சுவாமி, இந்த வேதனையை போக்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம சிவன், பார்வதி கார்த்திகேயன் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இன்னொரு லோகத்துல கார்த்திகை பெண்களோட வளர்ப்புல இருக்கிறான், இருந்தாலும் புள்ள அங்க இருந்தாலும் தாயி நீ இங்க இருந்தாலும் இங்க இருந்துகிட்டே உன்னால கார்த்திகேயனை வளர்க்க முடியும்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம தேவி, அது எப்படி சுவாமி முடியும், நீங்க வழியை மட்டும் சொல்லுங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்ல நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே,
அவரோட கையில பூசப்பட்டிருக்கிற சாம்பல் அள்ளி பார்வதி தேவியோட கையில கொடுக்கிறார். கொடுத்துட்டு பார்வதி இந்த சாம்பலை வச்சு நம்ம கார்த்திகேயனை மனசுல நினைச்சு அவனோட உருவத்தை பொம்மையா வடி, அவனோட உருவ பொம்மைய நீ உருவாக்கு. கார்த்திகேயன் இங்க இருந்தா அவனுக்கு என்னெல்லாம் நீ செய்வியோ அது எல்லாமே இந்த பொம்மைக்கும் நீ செய். உன்னோட தாய்ப்பாசம் அத்தனையுமே அந்த பொம்மை சிலைக்கு முழு மனசோட கொடு. நீ அந்த பொம்மைக்கு கொடுக்கிற எல்லா தாய்ப்பாசமும் நிச்சயமாக உன் மகன் கார்த்திகேயனை போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம தேவி அது எப்படி சுவாமி, என்னோட பையன் கார்த்திகேயனும் இந்த பொம்மை சிலையும் எப்படி ஒன்னாகும் எனக்கு புரியல அப்படின்னு சந்தேகம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் எப்படி நம்ம மனிதர்கள் எல்லாரும் கடவுள சிலையில பாக்குறாங்க, சிலைய கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க, அவங்களோட பக்தி அவங்க சிலைய கும்பிட்டாலும் கடவுளான நமக்கு எப்படி வந்து சேருகிறதோ அதே மாதிரி உன்னோட தாய்ப்பாசமும் உன் பிள்ளைய போய் சேரும் நம்பு அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாம நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணி மறுபடியும் இந்த தாரகாசுரனை காட்ட அவன் உருவாக்குன கிரகங்களை பால்வலி அண்டத்துல எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய பிரளயத்துக்கே காரணமாகித்தான் இவங்க உருவாக்கின அந்த கிரகங்களை ஸ்தாபிக்க போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம நாரதர் அங்க வர தாரகாசுரே நாரதரே இப்ப இருக்கீங்க வந்திருக்கீங்க, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெட்டி கதை பேசுறவங்க இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்க எவ்வளவு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம நாரதர் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே, இருந்தாலும் சரி சரி நீ ஏதோ வேலை செய்யறேன்னு நான் ஒத்துக்கிறேன், என்ன இருந்தாலும் அழகா 3 கிரகங்களை உருவாக்கி இருக்கிற வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த அகிலத்துல இந்த பால்வெளி அண்டத்துல எந்த ஒரு கிரகம் உருவானாலும் எந்த ஒரு இடம் உருவானா கூட அது நான் பூஜை செஞ்சுதான் அந்த இடம் ஸ்தாபிக்கப்படும், என்னத்தான் எல்லா பேரும் கூப்பிடுவாங்க, என்ன நீ உன்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தாரகாசுரன் என்னது உங்களை கூப்பிடணுமா, இல்ல இல்ல இது எல்லாம் ஃபுல்லா எங்க அசுரர்களோட ஏரியா, அங்க தேவர்களான உங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, முக்கியமா ஒன்ன உள்ள விட மாட்டேன், கிளம்பியா அப்படின்னு நம்ம நாரதரையே வரட்டான். இதை கேட்ட நம்ம நாரதரு ஃபர்ஸ்ட் சோகமான ஒரு ஃபேஸ வச்சுக்கிட்டு சரி என்ன உள்ள விடல சரி போ, ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு வாயா கொடுக்கிறார். என்ன சொல்றார், நீ இப்போ இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இது எல்லாமே சிவபுத்திரனான கார்த்திகேயனை பார்த்து பயந்து தானே செய்யற, எல்லாம் எனக்கு தெரியும், அதான் உன் பயம் உன் கண்ணுலயே தெரியுது அப்படின்னு சொல்ல, எனக்கா பயமா, அதெல்லாம் ஏன் அகராதியிலேயே கிடையாது, சிங்க குட்டிக மாதிரி 3 வீர பசங்க எனக்கு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மகாதேவரோட காப்பு வலயமே இருக்கு, அப்படி ஒரு வரம் இருக்கு அவங்களுக்கு, அப்படி இருக்க எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம நாரதரோ சரிதான் வரம் இருக்கு நானும் ஒத்துக்கிறேன், ஆனா உன் பிள்ளைங்க ஒரு வேலை சிவபுத்திரனான கார்த்திகேயனை அழிக்கிற மாதிரி அதர்ம செயல்கள்ல உன் பசங்க இறங்கினா அடுத்த கணமே அவங்களோட வரம் வேலை செய்யாது, அவங்க எல்லாரும் சாகிறது உறுதி, ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், உன்னோட அமரத்துவத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறது மட்டும்தான் உன்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, உன் பசங்க இருந்தா என்ன செத்தா என்னன்னு தான் நீ தெரிவே, அவங்க போனா என்ன இன்னும் 3 பசங்க என்ன 30 பசங்களை கூட பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவெட்ல தெரிவே அப்படி இப்படின்னு பேசி நம்ம தாரகாசுரனை ஒரு மாதிரி குழப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம நாரதர். அங்க கட் பண்ணி கார்த்திகா லோகத்தை காட்ட அங்க நம்ம கார்த்திகை பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம குழந்தை கார்த்திகை, இந்த பக்கம் கைலாயமலையில நம்ம பார்வதி தேவியை காட்ட அவங்களும் சிவன் சொன்ன மாதிரியே சாம்பலை வச்சு ஒரு பொம்மை சிலையை உருவாக்கி ஒரு குழந்தைய வளர்க்கிற மாதிரி தாய்ப்பாசத்தோட அந்த பொம்மையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக அப்படியே வருடங்கள் உருடோடுதுங்க, வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. அங்க கார்த்திகை பெண்கள் நம்ம குட்டி கார்த்திகேயனை நல்லா பாத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க நம்ம பார்வதி தேவி கார்த்திகேயனோட அந்த பொம்மை சிலைய வச்சு முருகனோட சிலைய வச்சு அழகா அதை வளர்க்கிற மாதிரி முழு மனசோட இப்படியாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம கார்த்திகேய லோகத்தை காட்ட அங்க நம்ம கார்த்திகேயன் நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஆனா கைலாயமலையில நம்ம பார்வதி தேவி இன்னும் அந்த குழந்தை சாம்பல் பொம்மையை கையில வச்சுக்கிட்டு வருத்தத்தோட எவ்வளவு நாளா உன்ன நான் இப்படி பொம்மை ரூபத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்கிறது, எப்ப நீ என்கிட்ட உண்மையா வந்து சேருவே அப்படின்னு அழுதுகிட்டே அந்த பொம்மை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் நந்தி அப்புறம் சண்டீசுக்கு எல்லாரும் அங்க வராங்க. சிவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம தேவி கிட்ட பார்வதி நீ இத்தனை காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்ல நம்ம தேவி உண்மையாவா சுவாமி என் பையன் என்கிட்ட திரும்பி வரப்போறானா, இந்நேரம் அவன் பெரிய பையனா வளர்ந்துருப்பான்ல அப்படின்னு நம்ம தேவி சொல்லிக்கிட்டு இருக்க அங்க கார்த்திகை லோகத்துல கார்த்திகேயனை காட்டுறாங்க. நம்ம கார்த்திகேயன் புலிய துரத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு பார்த்தா இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஆனா நம்ம புள்ள மாதிரி இருக்கான் பாருங்க, எதுக்குடா இவன் புலிய துரத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த புலி ஒரு மானை துரத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஒரு இடத்துல நின்னு மானை புலிகிட்ட இருந்து காப்பாத்த நம்ம கார்த்திகேயன் அந்த புலி மேல ஒரு பெரிய கல் எடுத்து வீசுறான், கல் எடுத்து அடிக்கிறான். கல் வீசி எரிஞ்சதும் அந்த புலி மானை துரத்தை விட்டுவிட்டு நம்ம கார்த்திகேயன் பக்கம் திரும்பி பயங்கரமா கர்ஜனை செய்யுது. எப்படா ஒரு பொடிப்பைய புலிகிட்ட இருந்து தப்பிப்பான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது முருகனுக்கு பின்னாடி கார்த்திகேயனுக்கு பின்னாடி நம்ம சிவனோட நிழல் தெரியுது. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம சிவன் அவரோட புள்ளைய காப்பாத்திடுவா அப்படிங்கறது அந்த நிழலை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படியாக சிவனோட நிழலை நம்ம கார்த்திகேயனோட பின்னாடி பெரிய நிழலா பாக்குற அந்த புலி ஆத்தாடி இந்த வயக்கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அப்படியே வந்த வழியிலேயே திரும்பி ஓடிடுது. அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. गाइस இந்த சீன் நல்லா இருந்தது. புலி முறைக்கும் போது என்ன பின்னாடி ஏதோ கடவுள் பார்த்தா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆஹா இவர் விட்டு புள்ளையா சாப்பிட்டீங்க. சரி வாங்க இப்போ அடுத்த எபிசோடு வந்து 102 அதையும் பார்த்துருவோம். ஒரு மாதிரியா வளர்ந்துட்டாரு, எப்போ தாரகாசுரனை க்ளோஸ் பண்ணுவீங்க?
போன பாட்டுல சிவனும் பார்வதி தேவியும் கார்த்திகாலோகத்துல இருக்கிற அவங்க புள்ளைய கூப்பிடுறதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த மேட்டரை கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு எட்டு பார்ப்போம். அங்க நம்ம தேவி கைலாய மலைக்கு கூட்டிட்டு வரக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு, நம்ம புள்ளைய கூட்டு வர போறோம் அப்படின்னு ஒரு குஷியில இருக்கிறாங்க. வாங்க சுவாமி, உடனே நம்ம கிளம்பலாம், நம்ம புள்ளைய போய் கூட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன நம்ம சிவனோ இல்ல பார்வதி அவசரப்படாது, முதல்ல நம்ம பையனை இப்படி நாம கூட்டிட்டு வர போறோம் அப்படிங்கிற அந்த செய்தியை கார்த்திகை பெண்கள் கிட்ட சொல்லி ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நானு நம்ம நந்தி கிட்ட கூடவே அப்ரசன்டிஸ்களையும் கூட்டிட்டு போய் சொல்லி இந்த செய்தியை கொண்டு போய் கார்த்திகா லோகத்துல இருக்கிற அந்த பெண்கள் கிட்ட சேர்க்க சொல்லி இருக்கிறேன். அவன் முதல்ல போய் இந்த செய்தியை அவங்க கிட்ட போய் சொல்லட்டும், அவங்க அதுக்கு தயாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம பார்வதி தேவியும் ஓகே சொல்லிட்டு நந்தி கிட்ட போய், நந்தி நீ கார்த்திகை பெண்கள் கிட்ட போய் நாம இந்த மாதிரி அங்க வரப்போறோங்கிற மேட்டர் பத்தியும் சிவனும் பார்வதியும் அவங்களோட குழந்தை கார்த்திகேயனை கூப்பிட்டுறதுக்கான அந்த சரியான நேரம் வந்துருச்சு, அவங்க விரைவில் வந்து குழந்தைய கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த செய்தி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, பின்னாடியே நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு காலமா நம்ம பிள்ளைய அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்திருப்பாங்க. சோ எடுத்தோம் கௌதம்னு இந்த விஷயத்தை சொல்லிடக்கூடாது, பொறுமையா அவங்க வேதனையை புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பேசி இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்ட நம்ம நந்தியும் நிச்சயமாக மாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அப்ரசன்டிஸ்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. ஒரு வழியா கார்த்திகேயன் கைலாய மலைக்கு வரப்போறான், முருகன் கைலாய மலைக்கு வரப்போறான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி, நம்ம சிவபுத்திரன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கலாமா? அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கார்த்திகை லோகத்துல இருக்கிற அவரோட அம்மாக்கள் எல்லாரையும் பயங்கரமா ஓட வச்சு ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். அப்ப நம்ம அம்மாக்கள் எல்லாரும் இப்ப மட்டும் நீங்க வந்து ஒழுங்கா சாப்பிடல, உன்னோட சாப்பாட்டை இங்க இருக்கிற பேர்ட்ஸ்களுக்கு பறவைகளுக்கு ஊட்டி விட்டுருவோம் அப்படின்னு எல்லா அம்மாக்களும் சொல்ற மாதிரி சும்மா மிரட்டி பாக்குறாங்க செல்லமா. ஆனா இதை கேட்ட நம்ம கார்த்திகேயனோ பறவைகளுக்கு தானமா கொடுக்க போறீங்க, கொடுங்க கொடுங்க, நான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த பையனாக வளர்ந்துட்டேன், பாருங்க ஓடி வந்து உங்களால கூட என்ன பிடிக்க முடியல பாத்தீங்களா அப்படிங்கிறா. நீங்க ஓடி வந்து என்ன பிடிக்காத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், என்ன பிடிச்சிட்டீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற. கார்த்திகை பெண்களும் சரி அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி எப்படியாவது அவனை பிடிக்க பாக்குறாங்க. இவனை பிடிக்க முடியல. உடனே அவங்க வேற ஒரு ஸ்கெட்ச போட்டு ஆளாளுக்கு ஒரு பாறை மேல உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற பிள்ளையோ தானாவே அம்மா கிட்ட வந்து, ஏமா ஏன் நீங்க எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, அழுகாதீங்க, நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன் தானே இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, இனிமே உங்க பேச்ச கேட்கிறேன், அழுகாதீங்க அப்படின்னு தான் அம்மாக்களை தேத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா கார்த்திகை பெண்களோ சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா நீயே வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னோட அம்மாக்கள் எங்க எல்லார் மேலயும் உனக்கு அவ்வளவு பாசமா, பாத்தியா எப்படி உன்னை சாப்பிட ஒத்துக்கு வச்சோம் பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா கார்த்திகா லோகத்துல இருக்கிறாங்க. கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்ட அவன் ஒரு வழியா அந்த 3 புது கிரகங்களையும் உருவாக்கிட்டான். இனிமே அதை கொண்டு போய் பால்வெளி அண்டத்துல பொருத்தணும், அதுதான் அவனோட அடுத்த வேலை. சோ இந்த வேலையை பத்தி நம்ம மைதந்தாவ் இன்ஜினியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த தேவர்களுக்கெல்லாம் நாம செய்ய போறோம், இப்படி உருவாக்கின கிரகங்களை கொண்டு போய் பால்வெளி அண்டத்துல பொருத்த போறோங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு இன்னும் போய் சேரல போல. எல்லா பேர்களும் சிவபுத்திரன் தோன்றி விட்டான் அப்படின்னு எல்லா பேரும் செம குஷியில இருக்கிறாங்க. நம்ம மேட்டர் மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு தடையா உண்டு பண்ணுவானுங்க. ஆனா நம்ம மேட்டர் இன்னும் அவங்களுக்கு போய் சேரல, இனி அவங்க சைடுல இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு வராது. இதுதான் சரியான தருணம். நாம இப்போ மத்த கிரகங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதோட சுத்துவட்ட பாதையவே மாத்தி என் பசங்களை வச்சு இந்த கிரகங்களை ஸ்தாபிக்க போறேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ஒர்க் என்ன தெரியுமா, கார்த்திகா லோகத்தை ஆக்கிரமிச்சு அழிக்கிறது தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட தாரகாசுரனோட பசங்க எல்லாரும், அப்பா என்ன மறுபடியும் அதர்ம சைட்ல அப்பம் போறானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க பதறானுங்க. அங்க கட் பண்ணி நம்ம கார்த்திகா லோகத்தை காட்ட அங்க கைலாய மலையில இருந்து நம்ம நந்தியும் அப்ரசன்டிஸ்களும் வரதை பார்த்து வரவேற்கிறாங்க. என்ன மேட்டர் அப்புறம் விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம நந்தி, இப்படி நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற முருகனை கார்த்திகேயன்னு பெயர் சுட்டி அன்பா நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த முருகனை கூட்டிட்டு போறதுக்காக அவனை பெத்தவங்க சிவனும் பார்வதி தேவியும் வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை சொன்னதும் அவங்க எல்லாரும், என்னது அதுக்குள்ளேயே வராங்களா, இன்னும் அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா தானே இருக்கான், அவன் இன்னும் யுத்தம் செய்யற அளவுக்கு எல்லாம் தயாராகலையே, ரொம்ப சின்ன பையன், அவன் இன்னும் கொஞ்சம் பெரியவனா வளர்ந்துக்கட்டுமே, அதுக்கப்புறம் நாங்களே கொண்டு வந்து கைலாய மலையில விட்டுறோம், அது வரைக்கும் எங்க பையன் எங்க கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம நந்தி தேவரோ, மாதா நீங்க எல்லாரும் கார்த்திகேயன் மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அந்த பாசத்துல பேசுறீங்க, ஆனா என்னோட பிரபு உங்களுக்கு கொடுத்த அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே கார்த்திகேயன் கைலாய மலைக்கு வந்துதான் ஆகணும். மாதா பார்வதியும் இத்தனை நாளா பெத்த பிள்ளைய பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்க பாவம் இல்லையா, உங்களோட இந்த முடிவை கேட்டா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியும்ல, தயவு செஞ்சு கார்த்திகேயனை பெத்தவங்க கூடயே அனுப்பி வைக்க தயாராகுங்க, நீங்க தயாராகணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகத்தான் நான் முன்கூட்டியே செய்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேட்டரை கேள்விப்பட்டு அந்த லேடிஸ் எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி யாரோ வந்து நம்ம அம்மாக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, யாரா இவன் அப்படின்னு பாக்குறதுக்காக இப்ப நடந்த இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு நம்ம கார்த்திகேயன் அங்க வராரு. நம்ம நந்தி அந்த அப்ரசன்டிஸ் கூட்டத்தை பார்த்து, யாரையா நீங்க எல்லாம், என்ன எதுக்காக நீங்க கூட்டு போனோம், என்ன எங்க கூட்டு போக போறீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறேன். நம்ம நந்தியும் அப்ரசன்டிஸ்களும் சிவபுத்திரனை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷத்துல முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் நந்தி, நான் அப்ரசன்டிஸ்னு எல்லா பேரும் அவனுக்கு அறிமுகமாக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திகை பெண்கள் எல்லாரும் நந்தியை பார்த்து மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, நந்தி நீங்க போய்
போய் சிவன் பார்வதி கிட்ட சொல்லுங்க, கார்த்திகேயன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்பவுமே வரமாட்டான், அவனோட அம்மாக்களான எங்க எல்லாரும் நிச்சயம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ, இதை கேட்ட நந்தியன் குரூப் வேற என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சரி இந்த செய்தியை கொண்டு போய் சிவ பார்வதி கிட்ட சேர்த்தலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போற சமயம் அப்ப கரெக்டா நம்ம கார்த்திகேயன் எல்லாரும் நில்லுங்க, எங்க போறீங்க, நான் உங்க எல்லாரும் கூடயும் கண்டிப்பா வரேன், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறான். நம்ம ஆட்களும் குஷியாயிராங்க, என் கூட வரையா, சந்தோஷம், ஒரு கண்டிஷன் இல்ல எத்தனை கண்டிஷன் வேணாலும் போடு, நாங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பசங்க பேசுறாங்க. ஒண்ணு இல்ல, நான் ஓடுவேன், உங்கள யாராவது ஒருத்தர் என்ன பிடிச்சீங்கன்னா என்ன எங்க வேணாலும் கூட்டு போலாம், உங்க கூட நான் வருவேன், என்ன கேமுக்கு தயாரா அப்படின்னு கேக்குறாப்ல. நம்ம பசங்களும் சரின்னு சொல்லிட எவ்வளவு தூரம் ஓடியும் நம்ம நந்தியாலையும் சரி அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அப்ரசன்டிஸ்னாலும் சரி இந்த வயல பிடிக்கவே முடியலையே. ஓடி 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 டயர்டாகி கடைசியில எல்லா பேரும் குமரா நாங்க உங்ககிட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நம்ம புள்ளையாண்டா பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், அதனால நான் உங்க கூட வர முடியாது, உங்களை அனுப்புறவங்க கிட்டயே போய் சொல்லிடுங்க, நான் எப்பவுமே என்னோட அம்மாக்களை விட்டு வரமாட்டேன், எப்பவுமே வரமாட்டேன் அப்படிங்கறத உங்க பாசன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கட் பண்ணி கைலாயமலையை காட்ட அங்க நம்ம சிவனும் பார்வதி தேவியும் நந்தி கிட்ட ஏதாவது செய்தி வருமா, நந்தி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வந்ததும் பையனை கூப்பிடுறதுக்கு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு பொட்டி பிடிக்கலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நாரதர் முன்னாடி அங்க வந்து சிவனுக்கும் தேவிக்கும் வணக்கத்தை வச்சுட்டு நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு செய்தியை சொல்றதுக்காக தான் வந்து என்ன பேச ஆரம்பிக்கிறார். இதை கேட்கிற நம்ம தேவி, என்னாச்சு நாரதரே, ஏன் திணறீங்க, எனி ப்ராப்ளம், எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம நாரதரோ, மாதா கார்த்திகை பெண்களோட புத்திர பாசம் புத்திர மோகமா மாறி போச்சு, அவங்க நம்ம பையனை திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, முருகனுக்கும் அவனை வளர்க்கிற கார்த்திகை பெண்கள் மேல அந்த கார்த்திகை அம்மாக்கள் மேலதான் பாசம் அதிகம், அதனால அவனும் நந்தியன் குரூப் கிட்ட கார்த்திகை பெண்கள் தான் என்னோட அம்மாக்கள், அவங்களை விட்டு நான் ஒரு காலமும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். இதை கேட்டுட்டு நம்ம சிவன் இப்படி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா விதி என் பையன் கைலாயமலைக்கு வந்துதான் ஆகணும், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சிவன் சொல்றாரு. நானே கூப்பிட போவேன் அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். கட் பண்ணி இந்த பக்கத்துல அவங்க முருகன் பேசினதை கேட்டு ரொம்ப வருத்தத்தோட இந்த விஷயத்தை எப்படி போய் பார்வதி மாதா கிட்ட நம்ம சொல்றது அப்படின்னு புரியாம நாம பேசாம கார்த்திகா லோகத்திலேயே தங்கிடுவோம், இந்த துக்க செய்தியை கொண்டு போய் இங்கே இருக்கிறது மேல முடிவு பண்றாங்க. என்ன போன பயல்க வரலையே, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சிவனும் பார்வதியும் நம்மள தேடி இங்க வந்துருவாங்க, நம்மள ஒரு வழியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இவனுங்க கைலாயமலைக்கு போகாம கார்த்திகை லோகத்திலேயே செட்டில் ஆயிடுறாங்க. கட் பண்ணி இந்த தாரகாசுரன் அந்த பக்கம் காட்ட அவன் அவனோட 3 பசங்க கிட்ட, டே உங்களுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த மகாதேவரை வழிபட்டுக்கிட்டே இருக்கணுமாக்கும், அதான் உங்க ஆசையாக்கும், அதெல்லாம் விட மாட்டேன், போங்க, உங்களுக்காக தனித்தனியா 3 கிரகங்கள் ரெடி ஆயிருச்சு, வேணும்னா அங்க போய் அந்த லோகத்துல உங்களோட சிவ வழிபாட்டை நடத்துங்க, இனிமே எனக்கு உங்க தேவைன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட அவனோட அந்த 3 பசங்களும், அப்பா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் நாங்க ஏற்கனவே நாங்க உருவாக்குன அந்த 3 கிரகங்களையும் சிவலிங்கங்களை ஸ்தாபிச்சிட்டோம், ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் சொர்க்கலோகத்தை பேசாம தேவர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு உங்களோட கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் விடுத்து விட்டு மகாதேவரை எங்க கூட சேர்ந்து வழிபடுங்க, நல்வழியில வந்தா நீங்களும் எங்கள மாதிரியே அமரத்துவத்தை அடைஞ்சிருவீங்க, நீங்க அமரத்துவத்தை தேடி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல டாடி அப்படின்னு அறிவா தெளிவா அட்வைஸ் பண்றானுங்க பசங்க. அப்பனுக்கு ஆனா அப்பங்காரன், டேய் நான் அசுரண்டா சூரண்டா, போர்ல ஜெயிச்சு அமரத்துவத்தை அடையணும், அதுலதான் அசுரர் குலத்தோட கௌரவமே இருக்கு, உங்களை போக சொல்லிட்டேன்ல, வாயை மூடிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு திட்டி அனுப்புறாப்ல. அப்ப நம்ம இன்ஜினியர் மைதந்தாவும், அசுர பசங்களா உங்களோட தனித்தனி கிரகங்கள் அழகா ரெடி ஆயிருச்சு, நீங்க உள்ள போய் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி டாடி என்ன மூவ் பண்ணு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட லோகத்துக்கு அவங்க லோகத்துக்கு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி கார்த்திகை லோகத்தை காட்ட அங்க நம்ம சிவன் பார்வதி நந்தி அப்ரசன்டிஸ்கன்னு எல்லாரும் ஒரு சைடுல இருந்து நடந்து வர, இன்னொரு சைடுல இருந்து நம்ம சிவபுத்திரன் கார்த்திகேயன் அவனோட அம்மாக்களான கார்த்திகை பெண்களோட வர. கார்த்திகேயனை பார்த்ததும் நம்ம தேவி, கார்த்திகேயா வாப்பா, அம்மா கிட்ட வாப்பா, நான் தாப்பா உன்னை பெத்த தாயி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கார்த்திகேயனும் கார்த்திகை பெண்கள் பக்கம் திரும்பி, அம்மா யாருமா அவங்க, என்ன போய் அவங்க பையன் தப்பா சொல்றாங்களே, நான் உங்க பையன் தானம்மா அப்படிங்கிற, பெத்த பையன் இப்படி தன்னை யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இன்னும் நீங்க எல்லாரும் என் பையன் கிட்ட நானும் மகாதேவரும் தான் இவனை பெத்தவங்கிறத உண்மையை சொல்லவே இல்லையா, ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திகை பெண்கள் எல்லா பேரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலையை குனிஞ்சு நிக்க, நம்ம கார்த்திகேயன் அவங்க அம்மாவை பார்த்து, இவங்க யாருமா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு, போக சொல்லுங்கம்மா அவங்கள, இவங்களை நான் பார்த்ததே இல்ல, திடீர்னு வந்து அம்மான்னு சொல்றாங்க, எதுக்கு பொய் பொய்யா சொல்றாங்க, இவங்களுக்கு பொய் சொல்றது பாவம்னு இவங்க அப்பா அம்மா சொல்லி விளக்கலையோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி பெத்த பையன் பேசுறதை கேட்டு நம்ம பார்வதி தேவி வருத்தத்தோட நின்னுகிட்டு இருக்க, நம்ம சிவன் கார்த்திகை பெண்கள் கிட்ட, நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோம், என்றாவது ஒரு நாள் பார்வதி அனுபவிச்ச அதே வேதனையை நீங்களும் அனுபவிக்க வேண்டியது வரும், அந்த நாளை நினைச்சே நீங்க வாழ்ந்தீங்கன்னா பிரிவு ரொம்ப கஷ்டமா இருக்காதுன்னு நான் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போனேன், ஆனா விதியை யாரால தான் மாத்த முடியும், கடவுளான என்னால கூட முடியாது, அந்த விதியின்படி கார்த்திகேயன் எங்க கூட கைலாயமலைக்கு வந்துதான் ஆகணும், முருகன் எங்க கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் கிட்ட, வாப்பா நான் உன்னோட அப்பா, என் கூட கைலாயமலைக்கு வான்னு கூப்பிடுறேன், ஆனா இந்த பிள்ளையோ இல்ல உங்க கூட நான் வரமாட்டேன், நீங்க ஒண்ணு என்னோட அப்பா அம்மா கிடையாது, இவங்க எல்லாரும் தான் என்னோட அம்மாக்கள்னு கார்த்திகை பெண்கள் பக்கம் போயிடுறாரு. கார்த்திகை பெண்களோ இந்த கார்த்திகை அம்மாக்களோ ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுகுறத பார்த்து அந்த இடத்துல இருந்து வெளியில போய்
போயிடுறாரு கோவத்தோட. கந்தா, குமரா, கார்த்திகேயா, முருகா, என்ன பத்த ராசா அப்படின்னு பார்வதி தேவியும் முருகன் பின்னாடியே போறாங்க. அவனோ பார்வதிய கண்டுக்கவே இல்லை, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம தேவி தன்னோட பையனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட போக முயற்சி பண்ணா நம்ம முருகனோ பெத்த தாய்கிட்டயே வராதீங்க, என் கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதையும் மீறி பார்வதி மாதா பக்கத்துல போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கீழே கிடந்த கல் எடுத்து வந்தீங்க கல்ல விட்டு அடிப்பேன் அப்படின்னு பெத்த தாயவே கல்லால் அடிக்க தயாராக இருக்கிறார் நமது முருகன். அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இந்த எபிசோடு ஷார்ட்டா முடிக்க வேண்டிய நிலைமை, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடு கண்டிப்பா 20 நிமிஷத்துக்கு குறையாம பேசுறேன். தேங்க்யூ. கல்லால் அடிப்பாங்க எப்படியோ தப்பு இல்ல தானே, அவர் பார்க்கல தானே, தெரியாது. தப்பெல்லாம் அந்த கார்த்திகை பெண்கள் பண்ணாங்க. என்னங்க முருகன் வந்து பார்த்தா கல்லால் அடிக்க அடிக்கிறாரு. எப்படி போவார் போல. சரி, ஏதோ எப்படி போய் தானே ஆகணும். தாரகா சொன்ன போடுறதுல தானே ஆகணும். சரி, என்ன ஏதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டேக் கேர். Bye.